இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் ரேவதி சிஸ்டர் வந்து முன்பாக ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, வேறு பிரித்தவர்களாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உமது கிருபை பாராட்டி அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல உமது மகிமை நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உமது பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே, பாடலின் மூலம் ஆண்டவரே உமது மகிமை வெளியரங்கம் ஆகட்டும் ஆண்டவரே. அது எங்களை பற்றி எரிய வைக்க, அனலாய் பற்றி எரிய தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இசப்பா, இங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தன் குறைவுகள் எல்லாவற்றையும் மறைந்து ஆண்டவரே இயேசுன்ற நாமத்தினால மகிழ்ந்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் நிறைந்து ஆண்டவரே உமது எல்லா அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்பவர்களாய் நிறையட்டும் ஆண்டவரே. இந்த சபை முழுவதும் நிரம்பி வழியட்டும் இயேசப்பா. உமது பிரசன்னம் தொடரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆவியானவரே, உம்முடைய அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. இந்த இடத்துல உம்முடைய அன்போடு வரவேற்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, அனலாய் இறங்கும் ஆண்டவரே. ஊற்று தண்ணீர் போல ஊற்றும் ஐயா, ஜீவ தண்ணீராய் அப்பா ஒவ்வொருவருக்கும் தாகம் தீர்க்கும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுடைய தாகத்தை தீர்த்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால உமது ஆளுகையினால அவர்கள் குறைவுகள் எல்லாம் நீக்குங்கப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒரு உடல் நோய் எல்லாம் தீரட்டும் ஆண்டவரே. மனக்கவலைகள் தீரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் விடுதலை ஆகட்டும். கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, இங்க இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் மகிமைக்குரிய நாளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, வருகிற நாட்களை எங்களை தேற்றுகிறதும் மாற்றுகிறதுமாய் இந்த நாட்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு விலையேற பெற்ற மகிழ்வான நாளாய் இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு நாளாய் இருக்கட்டும். இந்த நாளின் மகிமைக்குரிய நாளாய் இருக்கட்டும் அப்பா. நீர் அப்படியே இந்த இடத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற ஜனங்கள் இன்னும் வேகமாய் வர தேவன் துரிதப்படுத்துங்க. வருகிற எல்லா ஆத்துமாக்களையும் அப்பா உம்முடைய வேலையாட்களாய் ஆண்டவரே அப்பா உமது ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. வாஞ்சையுள்ளவர்கள் மீது ஆண்டவரே நீர் அப்பா உமது ஆவியை ஊற்றுகிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தர் மீதும் நீ உமது ஆவியை ஊற்றி ஆண்டவரே அனலாய் பற்றி எரிய செய்யுங்கப்பா. அப்பா, நீர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் நல்லவர் அப்பா. அது நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லலாமே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லலாமே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லோரும் சந்தோஷமாய் சத்தத்தை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. ஓ தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமே எல்லோரும். காலை மாலை எல்லாம் வேளையிலும்
நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். Yes, Lord. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லோரும் எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லலாமே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல யபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமே எல்லோரும், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். Yes, Lord. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. Yes, Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல யபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல யபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா யபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. Yes, Lord. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லலாமே, எல்லோரும். நல்ல யபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஒரு முறை எல்லோரும் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டி எஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை, எத்தனை பேர் அதை ஆமீன் சொல்றேன்? என்னை சூழ்ந்து இருக்கிறது பரலோகத்தின் நன்மை.
பரலோகம் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த சகல நன்மைகளும் என்னை சூழ்ந்திருக்குது. நான் எந்திரிக்கும் பொழுது அதை பார்க்குறேன். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் வாய்க்கால் ஓரமாய் வேர் விடுகிறதும் இலை பசுமை மாறாம தன் காலத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல. கர்த்தரை நம்புகிறவனை குறித்து வேதம் சொல்லுகிற டெஃபினிஷன், உன்னை சூழ கர்த்தருடைய நன்மை இருக்கு, அதை பாரு. அப்போ தீமையே வரலையா? எத்தனையோ தீமை வந்திருக்குது. தீமை வந்தா எந்திரிச்சுன்னு தீமை எனக்கு உரியதல்ல, இந்த பலவீனம் எனக்கு உரியது அல்ல, இந்த கஷ்டம் எனக்கு உரியது அல்ல, நான் இதை எதிர்க்கிறேன். உலகம் தீமை வேணா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள தீமை கிடையாது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போவான். இப்படி தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். இல்லை, ஆமாப்பா எல்லாத்துக்கும் வர கஷ்டம்தான் எனக்கும் வருது, எல்லாரும் வீட்டில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அதுதான் எனக்கும் உண்டாகுது. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் சொல்ல, இல்லை பலன் என்னோடு இருக்கிறது, அந்த தயவு என் மேல் இருக்கிறது, நன்மை என்னை சூழ்ந்து இருக்கிறது, நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நன்மைகளை பெற்று இந்த பூமியில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ்ந்து அவர் எனக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆமே. அதனால் உங்களை சூழ இருக்கிற அந்த நன்மைகளை பாருங்க, ஆரோக்கியத்தை பாருங்க, சுகத்தை பாருங்க, வெற்றியை பாருங்க, ஜெயத்தை பாருங்க, அவருடைய கிருபை தயவை பாருங்க. அதன் வெளிச்சத்தில் அந்த வாழுங்க, இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாக வாழுங்க. உன்னை மற்ற ஜனங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய தயவை பெற்றவன் என்று அந்த விதத்தில் பார்க்கட்டும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த விதத்தில் பார்க்கட்டும். தேவனுடைய நற்கந்தமா இருக்கிறாங்க, தேவனுடைய வாசனை வீசுகிறவர்களாக இருக்கிறார்கள், அந்த விதத்தில் நம்மை பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்ம வாழ்வில் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அதை எண்ணிட முடியாது. எத்தனை பேர் ஆமென்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாட. ஆமென். நாம் சந்தோஷமாய் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடு. சொல்லலாமே எல்லோரும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், yes Lord, யெகோவா ஷம்மா, ஷம்மாவே, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 எல்லோரும் எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகம் எல்லாம் தீத்தீர. சொல்லலாமே எல்லோரும். ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம்,
யாவே யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடு. எல்லோரும் கரம் தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? Yes Lord. என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரும் எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. நடத்துகிறவரே, எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. சொல்லலாமே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எல்லோரும் எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. சொல்லலாமே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேன். கரங்களை தட்டி சொல்லலாமே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000. எல்லோரும் கரம் தட்டி எல்லோரும் சத்தமாய் சொல்லலாமே. ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடு. கரம் தட்டி சொல்லலாமே. நீங்க யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி நீங்க பாடலாம். நீங்க பாடுங்க கரம் தட்டி. யெகோவா ஓ இன்னொரு முறை சத்தமாய், இன்னொரு முறை. ஓஹோ யெகோவா யெகோவா ஷாலோம். சொல்லலாமே. யெகோவா ஷாலோம். ஓ யெகோவா ஷாலோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே?
என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் ஆயிரம். சத்தமாய் சொல்லலாமே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. சொல்லலாமே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. எஸ் எஸ். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம் கர்த்தரை மல்மரஹா சஹா லேஹ மெமனலலல பரஹா லிமுசு மல் 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 பரஹா சகா கல் பஹாரரா மலலலலலலலல தரமனலதரபம் ஓ மசாலா லலல ராதியாந்தரரே महल मनो मल 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 मर मर र र र र र मैं हल मल मल करा लोको से कथा सा लोको सो होत रहा लि बाबा शकता का लि मम्मा सकतो रिकता शकते के ला बहा से के मा ले बहा सकतरा रिबो शेके मामा सका लेबरा देखते मामा हाला लोधरो लेदरे लाथरो என்னை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய மகிமையில் இருந்து வெளிப்படுகிற பட்டயம் அவர்கள் சத்துருக்களை வேரோடு அழித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்கள் சுய தேசத்திலே அவர்களை நிலையாய் வேரூன்ற பண்ணுகிற மகிமை இந்த 10ஆம் மாதத்திலே உங்கள் தேசத்திலே உங்களை ஆழமாய் வேரூன்றி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற உங்கள் கனிகள் வீடுகளை நாடுகளை நிரப்புகிற மகிமை வெளிப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தமது மகிமையின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். இந்த 10ஆவது மாதம் நீங்கள் மலை சிகரங்களை காண போகிற மாதம் என்று பரலோகம் உங்களுக்கு அறிவிக்கிறது. தரையில் இருந்த உங்கள் படகு மலைகளின் மேல் நிற்கப்படுகிற மகிமையான புதிய 10ஆவது பரலோகத்தின் மாதம் என்று பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் உங்கள் ஒவ்வொருவர் காதுகளில், ஒவ்வொருவர் குடும்பங்களில், ஒவ்வொருவர் சூழ்நிலைகளின் மேல் அவர் எழும்பி இருக்கிறார். தேங்க்யூ பா. தாக்கரா பாலா ரெஹே ரோகோ மடங் கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற மாதம். ஓ ரேபாலா, உங்கள் வாழ்க்கையில மடங்கடிக்கப்பட்ட அத்தனை வருடங்களையும் இந்த மாதம் பரலோகம் தூக்கி எடுத்து உங்கள் அரண்மனைகளில் அமர வைத்து உங்கள் அலங்கோலங்களை மாற்றி அலங்காரமாய், மிக அலங்காரமாய் பரலோகம் உங்களில் கிரியை செய்கிற ஒரு மகிமையின் மாதம் துவங்கிவிட்டது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பரலோகம் உங்களில் துவங்கி இருக்கிறது. பரலோகம் உங்களில் துவங்கி இருக்கிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. None can stop your will upon us, Lord. தேவன் உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த மாதம் புதிய சாப்டர், புதிய ஆரம்பம், புதிய பக்கம், புதிய வாழ்வு, புதிய உயரம், புதிய விடுதலை, புது புது எல்லைகளுக்குள் உங்களை பரலோகம் தீவிரமாய்
கொண்டு போகிற ஒரு புதிய மாதத்தின் ஆரம்பம். அந்த புது மகிமை, அந்த புது மகிமை, எஸ் the new glory, உங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படுகிற, உங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படுகிற, உங்கள் ஆவியில் இருக்கிற மகிமை வெளிப்படுகிற, உங்கள் ஆத்துமாவில் இருந்த மகிமை வெளிப்படுகிற, உங்கள் தனிப்பட்ட மகிமை, குடும்பத்தின் மகிமை, சபையின் மகிமை, தொழிலில் மகிமை, உறவில் மகிமை, தேவ ஐக்கியத்தில் மகிமை, வெளிப்பாட்டில் மகிமை, அன்பில் மகிமை, விசுவாசத்தில் மகிமை. அந்த மகிமை உங்களிலிருந்து எழும்புகிற மகிமையான ஷாதாரஹா. Thank you Holy Spirit. ரஹாதோ தோஷோ. அவர் நிறைய பூட்டுகளை உடைக்கிறத பார்க்கிறேன். உங்க லைஃப்ல இருக்கிற நிறைய தாழ்பால்களை உடைக்கிறத பார்க்கிறேன். நிறைய ஆண்டு கணக்காய் பூட்டப்பட்டு நீங்கள் அனுபவிக்க தடையா இருந்த பரலோக ரகசிய அறைகள் உடைக்கப்பட்டு அங்க இருக்கிற பொக்கிஷங்கள் இந்த மாதம் இந்த ஆராதனையில் பரலோகம் உங்கள் மேல் கொட்டுகிறது என்று. ஹalleluya. தேங்க்யூப்பா. துதி செய்ய துவங்கின உடனே, நீங்க துதி செய்ய துவங்கின உடனே enemy plans are destroyed. Enemy plans are destroyed. Heavenly plans are started. பரலோகத்தின் புதிய திட்டங்கள் துவங்கி இந்த 10வது மாதம் சத்துரு உங்க மேல செய்ய கற்பந்தரித்திருக்கிற விஷயங்கள் எல்லாம், உங்கள் வாழ்க்கையில சத்துருக்களும் சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் உறவுகளுக்கும் உங்க அபிஷேகத்துக்கும் அழைப்புக்கும் விரோதமாய் சத்துரு என்னென்னலாம் பிளான் பண்ணி கற்பம் தரித்தானோ அந்த கற்பம் எல்லாம் அபாஷன் ஆகிறது. பரலோகம் உங்களை அடாப்ட் பண்ணுகிறது. பரலோகம் உங்களை தத்தெடுக்கிறது. சத்துருவின் திட்டங்கள் தரித்து போடுகிற மாதம். Hallelujah. You are adopted by heaven. பரலோகம் உங்களை தத்தெடுத்திருக்கிறது. நீங்கள் பரலோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். பிதாவின் இரத்தம் உங்களுக்குள், பிதாவின் சரீரம் உங்களுக்குள், பிதாவின் ஜீவன் உங்களுக்குள், பிதாவின் மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah. லெமா சாந்தரரரா. Thank you பா. Thank you பா. அப்பாக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்பாக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. பா thank you பா. Thank you பா. Thank you பா. சமாரியாவின் தேசத்தின் பஞ்சங்களை ஒரே இரவு மாற்றுகிற பரலோகம் உங்க ஃபைனான்ஸை ஒரு செகண்டில் மறுரூபப்படுத்தும். ஒரு செகண்டில் மறுரூபப்படுத்தும். நீங்க எந்த தேவைகளை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். உங்கள் தேவைகளை கலங்கடிக்கிற பரலோகம் உங்கள் தேவைகளின் மேல் விழுந்து அதை மேற்கொண்டு உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் கர்த்தர் பெரியவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு பெரிய பரலோகத்தின் சொந்தக்காரர்கள், அவ்வளவு பெரிய பரலோகத்தின் ரத்தம், அந்த பரலோகத்தின் சுதந்திரவாளி. நீ அடிமை அல்ல, சுதந்திரவாளி. என் ரத்தத்தின் சுதந்திரம், என் பரிசுத்தத்தின் சுதந்திரம், என் நீதியின் சுதந்திரம், என் வல்லமையின் சுதந்திரம், என் அதிகாரத்தின் சுதந்திரம் என்று பரலோகத்தின் போர்வை உங்கள் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. உங்கள் மகிமை ஒரு விடியற்கால மகிமை வெளுப்பை போல எழும்பி இனி என்றும் இல்லாத இருள் நேரங்களுக்கு, இருள் இல்லாத ஒரு மகிமையின் வாசஸ்தலங்களுக்குள் விடியற்கால வெளுப்பை போல நீங்களும் உங்கள் அபிஷேகமும் இந்த மாதம் எழும்பி மகிமையானவைகளை கொண்டு வருகிற நேரம் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். உங்கள் மகிமை விடியற்கால வெளுப்பை போல எழும்பி ஆளுகை செய்து அதிகாலையின் விடுதலையின் மகன்களை அழைத்து அவர் எழும்பி இருக்கிறார். ஹalleluya. லஹசெத்ரோகோ லம்பரபாஷா. இந்த மாசம் உங்க படகு உயரங்கள்ல இருக்குது, மலைகள்ல இருக்குது. இல்ல போன மாசம் போன வருஷம் இருந்த நிலைமை அல்ல இது. இந்த அலை உங்களை உயரங்களில் கொண்டு போய் வைத்து அங்கு கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்து, இனி நான் அழிக்கவே மாட்டேன், என் குமாரனை பலி செலுத்தி என் குமாரின் இரத்தன் மூலியமாய் உன்னை என்னுடைய மகிமையின் புத்திரனாய் ஏக சுதனாய் நான் எடுத்திருக்கிறேன் என்று. இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை, இனி அழிவு உங்கள் நிச்சயம் வருவது இல்லை என்று பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஸ்தோத்திரம். நன்றிப்பா, நன்றிப்பா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
ஹalleluya ஷதரபம். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர். உங்க பெயருக்கேற்ப பரிசுத்தமா நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர். உங்க பெயருக்கேற்ப பரிசுத்தமா நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயரே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாரா, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்ல. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்ல. என் மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. என் மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர். மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். கரங்களாலே அணைத்து கொண்டு சுமந்து செல்கிறீர். மறந்திடாமல் உணவு கொடுத்து பலன் தருகிறீர். மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எனது உள்ளம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. எல்லா நாளும் நன்றி பாடி மகிழுதே. எனது உள்ளம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. எல்லா நாளும் நன்றி பாடல் பாடி மகிழுதே. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறை இல்லப்பா. பசுமையான புல்வெளியில்
தடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டு நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என்னே நல்லா. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சத்தமா 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 நல்ல ஆயனை பார்த்து, நல்ல மேய்ப்பரை பார்த்து, உங்களோட சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்காத, ஓநாய்களுக்கு ஒப்பு கொடுக்காத, கரடிகளின் கரங்களுக்கு விளக்கின, பஞ்சத்தின் கரங்களுக்கு விளக்கின, சாவின் பயங்களுக்கு விளக்கின, நோயின் வியாதிகளுக்கு விளக்கின, மரண கண்ணிகளுக்கு விளக்கின, மரண சேனைகளை அழித்த மேய்ப்பன். அவர் கரத்தில் இருக்கிற கோல் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவர் கரத்தில் இருக்கிற அதிகாரம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய சால்வை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. பரலோக பிரதான மேய்ப்பர், பரலோக பிரதான மேய்ப்பர் உங்களை பொறுப்பெடுத்திருக்கிறார். He's taking care of everyone. அந்த பரலோக மேய்ப்பர் ரெபலோ, நான் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு தெரிவிப்பேன். நானே கர்த்தர். நான் என்னால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் ஒன்றும் இல்லை. மாம்சமான யாவருக்கும் என் கரத்தினால், என் வலது கரத்தினால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் உலகத்தில் இல்லை என்று அந்த மேய்ப்பனின் ஓங்கிய புயம், அந்த மேய்ப்பனின் ஓங்கிய கரம், பார்வோன் தலைச்சங்களை அழித்த கரம், அந்த விரோதிக்கிறவர்களை முடித்த கரம். அவருடைய தயவுள்ள கரம், எஸ்ரா மேல் இருந்த தயவுள்ள கரம், ஆலயங்களை கட்டுகிற தயவுள்ள கரம், ராஜாக்களிடத்திலே தயவை தள்ளிவிடுத்து பரலோகத்தின் தயவினால் காரியங்களை சாதிக்கிற அந்த பரலோக தகப்பனின் தயவுள்ள கரம் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு மேலும் ஆழமாய் இறங்கி இருக்கிறது. ஆழமாய் இறங்கி இருக்கிறது பரலோக வலது கரம். இடிக்கப்பட்ட அலங்கங்களை திரும்ப கட்டுகிற கலம். ஹபாபா ரஹா ஒரு சத்துருவின் சேதங்களை சரி பார்க்கிற கரம். செபெது இழப்புகளை ஈடு செய்கிற கரம். மரண சேனைகளை அழித்து ஜீவ வாசனையை வீச பண்ணுகிற கரம். அந்த நீதியின் கரம் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் காலமும் அந்த கரத்தினால் மூடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கரத்தில் இருக்கிற தழும்புகள் உங்களை ஜீவ நுள்ள சுவாசத்தால் நிறைத்து ஜீவ நுள்ளோர் தேசத்திலே உங்களை வைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Sheketerebe lesiatoshe lesatosheka zigan masikoso bebe belakasha likeshiabo liabashokoshehe mashma hashbaja lishohoshbe lesmahasa lehasaha sekekeseho leksaha sekatohozi mahasokoto malhasaka lesekotro lashakato lashiato reshoto lahasho laksho தேவ தூதர்கள் இந்த ஆராதனையில் இறங்கி தேவ தூதர்கள் இந்த மகிமையிலிருந்து எழும்பி ஆத்கோ ஷேக்கெத்ரு உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள், உங்களுக்கு தேவ சத்தத்தை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், உங்களை விடுதலை பண்ணுகிற தேவ தூதர்கள், உங்களை விடுவிக்கிற உயர்த்துகிற உயரங்களில் சோதாம் குமாராவின் அழிவுகளுக்கு விலக்கி உங்கள் கரங்களை பிடித்து தூக்கி கொண்டு வருகிற பரலோக தூதர்கள் ஊழியம் உங்கள் மேல் அழிவுக்கு தப்பி நீங்கள் அழிவுக்கு தப்புகிறீர்கள். பரலோகம் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். You are carried by heaven.
பரலோகம் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. பரலோக மகிமையும், பரலோக அன்பும், பரலோக விசுவாசமும், பரலோக ஆறுதலும், பரலோக சுகமும், பரலோக ஐஸ்வர்யமும் உங்களை இந்த மாதம் புதுப்பித்து இந்த காலங்களில் உங்கள் காலங்களில் பழுதாய் போனவைகளை, பாழான நிலங்களை பயிர் நிலங்களாய், இதுவரை இதில் பலனே இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த ஆராதனையில் இருந்து, இந்த மரித்து போன ஆரோனின் குச்சியில் இருந்து இலைகள் வரும், இலைகள் வரும், கனிகள் வரும். உன் கண்கள் அதை பார்க்கும், உன் கரங்கள் அதை தொடும், உன் கால்கள் அதில் நடமாடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர்ந்து போன உங்க வாழ்க்கையில ஒரு பரலோக காற்று அடிச்சு உங்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி ஒரு சேனையா மாற்றி சத்துருக்களை மிதித்து அழுப்பி தேசங்களை சுதந்திரிக்கிற ஒரு மகிமையின் ஜீவ சேனையாய் கர்த்தருடைய ஆவியானவரின் காற்று உங்கள் மேல் பலமாய் அடித்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஒருவனும் அறிந்து கொள் என்று சொல்லுவதில்லை. உங்கள் இருதயம் கர்த்தருடைய அறிவினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் ஆவி கர்த்தரை அறிகிற அறிவினால் பூரணப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் அவர் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜீவனில் அவர் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவர் வார்த்தை ஒரு போதும் ஒளிந்து போகாது. என் மேய்ப்பரே எங்களுக்கொன்றும். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை பரவத்தை பார்த்து, எனக்கொன்றும் குறை அல்லப்பா. எங்க மேய்ப்பரே நல்லாயனே, எங்களுக்கொன்றும் குறை இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா. எனக்கு ஒரு குறையும் இல்லை. சொல்லுங்க பார்க்கல இந்த ஆராதனை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒருவேளை உங்கள் மனசு சொல்லும் 1000 குறை இருக்குது, 1000 பலவீனம் இருக்குது, 1000 தடுமாட்டம் இருக்குது, நீ ஒரு குறையிலின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும். என் குறை என் கண்ணில் பார்க்கறது. நான் இருக்கிறத நான் பேசலை, எனக்கு என்ன இருக்க வேண்டுமோ அதை பேசுகிறேன். நான் குறைவை பார்த்து நிறைவை பேசுகிறேன். என் குறைவை நிறைவாக்கக்கூடிய நல்ல மெய்ப்பனுடைய கரத்தில் என் வாழ்க்கை இருக்கிறது. அதனால் இப்போ பார்க்குற இந்த குறைவு என்னுடையதல்ல. கர்த்தர் என்னை பசுமையான புல்வெளியில், கடன் இல்லாத ஒரு வாழ்வில், அமர்ந்த தண்ணீர் அண்டியில், ஆரோக்கியமான நதியில் கர்த்தர் என்னை அமரச் செய்வார், அமரச் செய்வார், அமரச் செய்வார். இது வார்த்தையின் சத்தியம். இது என் வாழ்வில் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். பாழாய் கிடந்து போன பயிர்களை தேவன் பயிர் நிலமாய் மாற்றி திரும்பவும் ஆடல் பாடல் சத்தத்தை கொடுத்து அந்த இடத்துல தத்தளிப்பை எல்லாம் நீக்கி போட்டு திரும்பவும் துளிர்விட, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு துளிர்விட கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்கும், செய்து முடிக்கும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவர் மேலும் எங்கிருந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியே மாம்சமாவதாக. எங்கள் கண்கள் அதை பார்ப்பதாக, எங்கள் கண்கள் அதை பார்ப்பதாக, எங்கள் காதுகள் அதை கேட்பதாக. சத்துரு வெட்கப்படுவானாக. தேவன் எழுந்தள்ளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், தேவன் எழுந்தள்ளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், சுக வாழ்வு துளிர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. அப்படியே முழங்கால் படியிடுங்க. நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்தரிக்கிற சப்பா உங்கள் பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சபையிலிருந்து எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். சப்பா என் தேவனே, நீங்கள் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்து ஆண்டவரே நீங்கள் இதை நிச்சயமாக தேசத்தில் மாற்றணும்னு ஒப்பு கொடுக்குறோம். நாம் அனைவரும் நம்முடைய தேசத்தில் தற்பொழுது பரவலாய் பரவி கொண்டிருக்கிற சண்டிபுரா என்று சொல்கிறதான ஒரு வைரஸ், அந்த வைரஸ் சின்ன குழந்தைகளை பாதித்து அவர்களுக்கு உடனுக்குடனே மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக நாம் நியூஸ் வழியாக பார்த்துருக்குறோம். இன்னும் ஜப குறிப்புகள் வழியாக அதை பெற்றிருக்கிறோம். 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக 85,000 குழந்தைகள் மரித்து விட்டார்கள். இந்த அவல நிலைமை நம்முடைய தேசத்தை விட்டு மாறணும். இந்த குறிப்புக்காக அருமையான நம்மளுடைய அன்பு அக்கா சித்ராக்கா முன்னுக்கு வந்து இந்த வைரஸ் தேசத்தை விட்டு எப்படியாவது தேவன் அதை அகற்றி மாற்றி போட்டணும். வைரஸ் இல்லாத தேசமாக சின்ன குழந்தைகள் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கார். அந்த குழந்தைகள் மூலமாக தேவனுடைய ஊழியம் நடைபெற வேண்டும். ஆனால் இந்த சத்ருவாகிய சாத்தான் இப்படி தந்திரமாக இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்து அவன் தேசத்துக்குள்ளாக செயல்படுத்தி கொண்டிருக்கான். இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த ஒரு நல்ல நேரத்தில் நாம் எல்லாரும் நிறைய நம்மளும் சின்ன குழந்தைகளை வச்சிருக்கோம். நம்ம குழந்தைகள் தேவனுக்காக பயன்படணும். அதே போல தேசத்தில் இருக்க குழந்தைகள் மீது தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படணும். எனவே இந்த வைரஸை எதிர்த்து அரமன் அக்கா ஜெபிக்கும் பொழுது நாமளும் அவர்களோடு கூட இணைந்து கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனை இப்போ கூட சொல்லப்பட்ட ஜப குறிப்பு உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. தகப்பனை ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்காக அப்பா, தகப்பனை ஏசப்பா இப்படிப்பட்ட நோய் கிருமிகள் எல்லாம் கத்தாவை அகற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வைரஸ் கிருமிகள் அப்பா, ஜண்டிபுரோங்கிற அந்த வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருமிகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அது தோன்றும் முன் உலர்ந்து போவதாக, அது பரவுதல் நிறுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அது கத்த எங்க உருவாக்கப்படுகிறதோ அந்த உருவாக்க இடத்திலேயே அது முற்றிலுமாய் பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாபெரும் கர்த்தாவே இயேசப்பா சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாகப்பா. கல்வாரியில சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தை தொட்டு நீங்க குணமாக்குங்கப்பா. அப்பா, என்னோட தழும்புகளால் குணமானீர் எழுதியிருக்கிறதே, அந்த சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்வதாக, சிறு பிள்ளைகளுக்குள்ளாக பாய்ந்து செல்வதாக, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக பாய்ந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்க வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா. உயிர் தெளிந்த வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நோய் கிருமிகள் பரவாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் தாமே அப்படியே நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்த பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி. பரவுதல் நிறுத்தப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தா உங்க கிருபையுள்ள கரத்துல எல்லா சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. வேலி அடித்து காத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்த வேலிக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. தேவ தூதர்களின் பணி உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா நோய் கிருமிகள் பட்டு போனதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அந்த வேர் பட்டு போனதற்காக நன்றி. அது அசைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் எங்கள் இந்திய தேசத்துக்கு உண்டாவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இது அப்படியே கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆண்டவரே. அநியாயமான மரணத்தை தேவனே நீர் தவிர்த்து விடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் உங்கள் கரத்தில் இருக்க தெய்வீக சுகம், சர்வாங்க சுகம், பரிபூர்ண சுகம், அந்த குழந்தைகளை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்தி உங்கள் சித்தம் நிறைவேற கிருபை செய்யுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் கண்களில் ஆண்டவரே தயவு கிருபை இரக்கம் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினால, வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க பரிபூர்ண நோக்கம் நிறைவேறட்டப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுகாதாரத்தில் ஆண்டவரே அமைச்சர்கள் காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரை ஞானத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா நிலைமையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான காரியத்தை அமைச்சர்கள் செய்வதற்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு கூட தேவன் இடைபடுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும்பா. இயேசப்பாவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நம்ம எல்லாரும் சொல்லலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஒரு சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் வைக்க ஆசைப்படுறேன். திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது மட்டுமல்ல, ஜெயமும் கர்த்தருடையது. ஆமென். ஜெயம் கர்த்தரால் சொல்லுங்க வரும். வருமா? நம்மளை விட்டு கடந்து போகுமா? சொல்லுங்க. என்னை நோக்கி வருமா? என் அண்டை வருமா? என்னிடத்தில் வந்து நிலைத்து இருக்குமா? என்னை பற்றி கொள்வதற்கு, என்னை பின்தொடர்வதற்கும், என் வாழ்வை நிறைப்பதற்கும் ஜெயம் என்னை நோக்கி வருமா? என்னை விட்டு கடந்து போகுமா? எத்தனை பேர் என்னை நோக்கி வரும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெயம் என்னை நோக்கியே இருக்கும். என் பக்கமாய் கேமரா திருப்பப்பட்டது போல முழு பரலோகம் என் பக்கம் திருப்பப்படும் என்று சொன்னால் ஜெயம் என்னை நோக்கி வரும், எனக்கு உண்டாகும். ஆமென். எனக்கு நிறைவேறும் என் வாழ்வில். இங்கே பாருங்க, 2 விதத்தில் ஜெயத்தை பார்க்கலாம். நான் அந்த 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போது விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறோம், ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறோம், இந்த கேம்லலாம் நான் ஜெயிக்கிறோம், பரீட்சையில் ஜெயிக்கிறோம். இந்த ஜெயம் வந்து இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம். இது 2ஆம் தர ஜெயம். இது என்ன, எத்தனை ஜெயம்? எந்த ஜெயம்? 2ஆம் தரம் ஜெயம். இந்த ஜெயத்தையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு, இல்லை என்று சொல்ல. ஆனால் முதல் ஜெயம் என்ன தெரியுமா? முதல் ஜெயம் என்ன தெரியுமா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் கேட்டுக்கு தப்பி இருளின் அதிகாரத்தில், இருளின் வல்லமையில் அங்கிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலும் பார்வோனுடைய ஆளுகையிலும் கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கெல்லாம் நம்மை விலக்கி மீட்டு, அவருடைய திவ்ய சுபாவத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருக்குது பாருங்க. அதுதான் நமக்கு கிடைத்த முதல் ஜெயம். முதல் ஜெயம். மற்ற போட்டியில் ஜெயிக்கிறோம், இன்டர்வியூவில் ஜெயிக்கிறோம், அங்கே ஜெயமெல்லாம் அதெல்லாம் நமக்கு அடிஷனல், அதுக்கு அப்புறம்தான். நம்முடைய முதல் ஜெயம், நான் இருளின் ஆதிக்கத்துக்குரியவன் அல்ல, அங்கிருந்து நான் பிடுங்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தில் நான் நாட்டப்பட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஜெயம் அங்கு துவங்கி விட்டது. அந்த பிசாசின் பிடியிலிருந்தே என்னை விடுதலை ஆக்கினார் என்றால், அங்கிருந்து என்னை விடுதலை ஆய்த்து அவருடைய திவ்ய சுபாவத்தினுடைய பிள்ளையாய் என்னை இணைத்திருப்பார் என்றால், அதை செய்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஜெயத்தை செய்யாமலா போயிடுவாரு? ஐயா, செய்யாமலா போயிடுவாரு? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய முதல் ஜெயம், நான் இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், பாவ சாபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தோடு இந்த பூமியில் இருக்கிற பாருங்க, அதுதான் என்னுடைய முதல் ஜெயம். எனக்குள்ள ரட்சிப்பின் சத்தம் இருக்கிறது, ரட்சிப்பின் ஜீவன் இருக்கிறது, நான் மீட்கப்பட்டவன், அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவர் எனக்கு நீதிமான் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு அறிவு வெளிச்சம் தான் என்னுடைய வாழ்வினுடைய, உங்களுடைய வாழ்வினுடைய முதல் ஜெயம். எத்தனை பேர் இந்த ஜெயத்தை பெற்றிருக்கிறீங்க? இந்த ஜெயம் இருக்குதா? இந்த ஜெயத்தை பெற்றதுக்கு தேவனுடைய உயிரே அவர் தியாகம் பண்ணியிருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தார் என்றால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஜெயத்தை கொடுத்துட்டாருங்க. நம்ம இந்த ஒரு ஜெயம் வந்து மற்ற எல்லா ஜெயத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்தும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை காட்டு ஒளிவ மரம் மாதிரி இருந்துச்சு, உபயோகமற்று, நிலத்துக்கும் கேடு, அங்க இருக்கிற செடிகளுக்கும் கேடாயிருந்த நம்முடைய வாழ்க்கையை அந்த காட்டு ஒளிவ மரத்தை வெட்டி நல்ல ஒளிவ மரத்தோடு இணைச்சு
அந்த நல்ல ஒளிவு மரமாகி அந்த இயேசுவோடு இணைத்து அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் நம்மளை பங்காளியாய் மாற்றினார் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்வின் முதல் ஜெயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? இது நீங்க பிரயாசப்படல, உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்த ஜெயம். உங்களுடைய ஜெயம் முதலாவது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுங்க. தேவனிடத்திலிருந்து ஆரம்பம். அப்புறம் உங்களுடைய அடையாளம் என்ன? நான் அவருடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் பேரிலே அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த ஒரு ஸ்தானம் தான் என்னுடைய முதல் ஜெயம். இதுதான் என்னுடைய அடையாளம். இந்த ஜெயத்திலிருந்து தான் எனக்கு உலகத்துக்குள்ள எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். பாருங்க, உலகத்தில் நான் இப்பொழுது வெற்றியாக இருக்கிற அந்த காரியம் என்னுடைய அடையாளம் அல்ல. இப்போ நான் ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சுட்டு ஒரு கோப்பை வாங்கிட்டேன். நான் 2024 கோப்பையை இவர் தான் பெற்றுக்கொண்டார். அந்த கோப்பையை பெற்றுக்கொண்டதுனால என்னுடைய அடையாளம் அதல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளம் இருப்பதனால, அதை அறிந்து கொண்டதுனால எனக்கு இந்த ஜெயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கோப்பையை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம ஒரு அரசாங்க வேலையில் இருக்கலாம், உயர் பதவியில் இருக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் பரலோக தேவனுடைய பிள்ளை. நான் இருளிலிருந்து பிடுங்கப்பட்டவன். உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை அல்ல என்னுடைய வாழ்க்கை. நான் உலகத்துக்கு ஒத்து இருக்க போவது இல்லை. நான் வேறுபிரிக்கப்பட்டவன், நான் மாற்றப்பட்டவன். எனக்குள்ள புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறார், புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய தயவை பெற்றவன். அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய அனுக்கிரகம் என் மேல் இருக்கிறது. அவருடைய தயவு ஒத்தாசை என் மேல் இருக்கிறது. அவரால் நான் நேசிக்கப்படத்தக்கவன், அவருக்கு பிரியமானவன். அவர் என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார், பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எனக்காக முழு பரலோகம் இயங்கும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்ற வாழ்க்கை தான் ஜெய வாழ்க்கை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நீங்க அதை விசுவாசித்து, அதை பார்த்து, அதற்கு நன்றி சொல்லி வாழும் பொழுது நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் ஜெயம் எடுப்பீர்கள். ஒன்றும் உங்களை பாதிக்காது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் உங்களை பாதிக்காது. ஆமே. அப்போ எனக்கு ஜெயம், என்னுடைய ஜெயம் தேவனிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ அந்த வினாடியிலிருந்து அந்த ஜெயம் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த ஜெயத்துக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பு. பரலோகம் உங்களுக்கு கொடுத்த பத்திரம், பரலோகம் உங்களுக்கு கொடுத்த பட்டா நிலம். இது உங்களுடைய பூமி, உங்களுடைய வாழ்க்கை. தேவன் உங்களை மீட்டு, ஆதாம் இழந்து போனதை சிலுவையின் மூலமாய் மீட்டு, திரும்பவும் அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை உங்களுக்கு கொடுத்து, பரலோக தேவனுடைய பட்டாநலமாய், பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையிடப்பட்ட பட்டாநலமாய் நீங்கள், ரட்சிப்பை பெற்ற நீங்கள் இந்த பூமியில இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோக தேவனுடைய பட்டாநிலம் நீங்கள். ஆமென். அது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த முத்திரை போட்டு கொடுத்திருக்கிறார். அந்த பத்திரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சீல் வச்சிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, அங்கீகரிக்கப்படத்தக்கது. சீல் இருந்துச்சுன்னு சொன்னாவே அதை வந்து அமுலுக்கு வந்துருச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு. இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, இது உரிமையாளருக்கு உரியது என்பதற்கு அடையாளம் அதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்களுடைய ஜெய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. பரலோக தேவனுடைய தயவின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அவர் தான் உங்களுக்கு இனாகிரேஷன் பண்ணி அதை துவக்கி விட்டாரு. அப்படி போகும் பொழுது நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் ஏன் இங்கே இருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக எனக்கு இந்த ஜீவன், சுகம், பலன், இந்த படிப்பு, இந்த ஞானம், இந்த கிருபைகள், இந்த வரங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், எப்படி அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் இந்த பூமியில் வாழும் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த பூமியில ஜெயமாய் வாழ்வதற்கு இந்த வேதம் நீங்கள் யார் என்பதை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வசனத்தோடு எந்த அளவுக்கு நீங்கள் இணைத்து இருக்கிறீர்களோ, ஜெயம் பெற்ற நீங்கள், உங்களை ரட்சித்து மீட்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எப்படி இயங்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்பேற்பட்ட வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று
பரலோக தேவன் தம்முடைய எழுத்துக்களால் எழுதி வைத்திருக்கிறாரோ, இந்த வேத வசனத்தோடு எந்த அளவுக்கு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாய், அந்த வார்த்தைகளை இருதயத்திலே பதிக்கப்பட்டவர்களாய், அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாயை திறந்து பேசி அந்த பேசின வார்த்தையோடு உங்க செயலோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நிச்சயம் சொல்றேன், நீங்க போகிற இடமெல்லாம் ஜெய கிறிஸ்து முன் செல்லுவார். உங்களை ஜெயமாய் நடத்தி செல்லுவார். ஜெய மகிமைக்குள்ள நீங்க வாழ்வீர்கள். எல்லா எங்கிலும் ஜெய கிறிஸ்து நிறைந்திருக்கிறதை மற்ற எல்லாரும் பார்ப்பார்கள். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. பாருங்க, இந்த இந்த வசனத்துல என்னென்ன காரியம் இருக்குது பாருங்க. குதிரை, யுத்தம், டே நாள், ஆயத்தம், ஜெயம், கர்த்தர் வரும். 7 காரியங்களை நீ ஒவ்வொரு வார்த்தையா உடைச்சாலும் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வார்த்தையில வெளிப்படும். ஒவ்வொரு வார்த்தையில் அவர் அப்படியே நிறைஞ்சி இருப்பார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில அவருடைய ஜெயம் ஆரம்பிச்சு விட்டதுனால, இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிர்த்து வருகிற எந்த ஒரு காரியமானாலும் என் ஜெயத்தை டேமேஜ் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, நான் ரொம்ப அனாதை மாதிரி இருக்கிறேங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டங்க. ஆஹா, அப்படி இருந்தாலும், ஒதுக்கி வைத்துக்கிட்டாலும், ஓரங்கட்டுப்பட்டு விட்டாலும், நீங்கள் முதல் ஜெயத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிதாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவீர்கள். ஆமேன். ஒருவேளை தோல்வியாகட்டும், வெற்றியாகட்டும், பாடுகளாகட்டும், உபத்திரவமாகட்டும், கஷ்டமாகட்டும், தேவைகளுடைய நிர்பந்தமாகட்டும், ஒரு சில அவமானமாகட்டும், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், அது உங்களுக்கு தோல்வி அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது தோல்வி கிடையாதுங்க. அந்த சூழ்நிலையில தேவன் உங்களுக்கு கொடுத்தாரே ஜெயம், தேவன் உங்களுக்கு கொடுத்து மீட்டெடுத்தாரு இந்த ரட்சிப்பு, அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு வாழ்வு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, உங்கள் தோல்வி அல்ல தோல்வி, உங்கள் தோல்வியின் மத்தியில் நீங்க ஜெயமாய் இருப்பீர்கள். உங்களை எல்லா எங்கிலும் அப்படியே தோல்வி இருப்பதுமால, நஷ்டம் இருப்பதுமால, இழப்பு இருப்பதுமால இருக்கலாம். இல்ல, நீங்கள் தோற்கற்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் ஜெய கிறிஸ்துவை உடையவர்கள். சூழ்நிலைகள் வேணா எதிர்மறையாய் தோல்வியா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள தோல்வி கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் தேவன் இருக்கிறார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வெற்றி வெளியே இல்ல, என்னுடைய வெற்றி நான் யாரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன், அந்த ஒரு வெளிச்சம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, வெளியில் இருக்கிற தோல்வி என்னை சேதப்படுத்த முடியாது. தேவன் என்னோடு இருக்கிறார், எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சார்பா இருக்கிறார், எனக்கு அனுசரணையா இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொன்னால், வெளியே இருக்கிற அத்தனை சவால்களும் என்னை சேதப்படுத்த எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை இருதயத்தில் ஆழமா பதிச்சு வச்சுங்க. அப்ப வெற்றி தோல்வி என்பது வெளியிலிருந்து என்னை தாக்குவதல்ல, எனக்குள்ளிருந்து வெளிப்படுவது, எனக்குள்ளிருந்து மகிமையாய் வெளிப்படுகிற ஒரு காரியம். அவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயம் எதிராயிருக்கிற அத்தனை தோல்விகளும் சரணடைஞ்சே ஆகணும், சரணடைஞ்சே ஆகணும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தனிமையாகட்டும், பயமாகட்டும், பாடுகளாகட்டும், பஞ்சமாகட்டும், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாவற்றின் மேலே ஜெயம் எடுப்பீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆமீன். இங்க பாருங்க, நீங்க யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா, அங்க யோவான் அழகா எழுதுறார் யோவான் புஸ்தகத்தை. அப்போ இந்த யோவான் புஸ்தகத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவர் எங்கிருந்தார்? பத்மு தீவில் இருந்தார். இங்கே பாருங்க, எழுதும் பொழுது வேதம் அழகா சொல்லுது,
யோவான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். எந்த நிலைமை? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார், அவர் பாடுகளை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார், அவரை சிறையில் அடைத்தார்கள், நாடு கடத்தினார்கள், தனிமைப்படுத்தினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். மனுஷ வாசனையே சஞ்சாரமே இல்லாத ஒரு தீவுல கொண்டு போய் அவர் அப்படியே வச்சுட்டாங்க. அவரை எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, நேரம் காலம் ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நபர் ஜெயமாய் வாழ்ந்தாரா வாழலையா? ஜெயமாய் வாழ்ந்தாரா வாழலையா? அவருடைய ஜெயத்திற்கு காரணம் என்ன? அவர் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தார். அவர் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வெளிச்சம் தான் அவருக்கு கிடைத்த முதல் ஜெயம். அதனால அவர் பத்ம தீவாகட்டும், தனிமையாகட்டும், உபத்திரவமாகட்டும், பாடாகட்டும், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அந்த நாளிலே, அந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக முடியும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நிறைஞ்சு வாழ முடியும், அவருடைய பிரசன்னத்தினால வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும், தேவனுடைய சித்தத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஹலோ, எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? வா, சூழ்நிலை எல்லாமே எதிர்மறையா இருக்குது. அப்படியே சரீரத்தில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், உபத்திரவம், பாடுகள், தனிமை, சரியான சாப்பாடு இருந்திருக்காது. அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அதுதாங்க ஜெயம். அப்ப அந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு நொந்து நூலாகி அப்படியே படுத்துக்கிட்டு இல்லை, ஆண்டவரே போதும், ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், போதும், பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்றதல்ல. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்து வந்தா, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கும், அப்படி பேசுகிறவங்களை எல்லாம் பரலோக சின்ன லேசில் மேலே அனுப்பாது. நீ உடனே என்ன ஈஸியாக அங்கே வந்துடலான்னு பார்க்குறியா? வேண்டாம் வேண்டாம், உன்னை இங்கேயே சேப்பாக்க போகிறேன். நீ பரலோகம் வந்து சேப்பாக்க வேண்டாம், உன்னை எங்கேயே சேப்பாக்கணும். பூமியிலேயே உன்னை அப்படியே என்னென்ன கலாட்டா பண்ணுறையோ அத்தனைக்கும் நீ எப்போ மாறுறையோ அது வரையும் உன்னை சின்ன லேசில் எங்கே கூப்பிட்டுக்க மாட்டேன். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவுசெய்து இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்து, சின்ன சின்ன காரியத்தை வந்து வாயை திறந்து நான் பேசாமல் செத்து போகலான்னு பார்க்குறேன். வாயில் வந்து பெனாயில் தான் ஊற்றணும். ஹலோ, நீங்கள் முதல் ஜெயத்தை பெற்றவர் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறது, அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரமாய் இருக்கிறது, அவருடைய சமாதானம் என்னுடைய சமாதானமாய் இருக்கிறது. அவர் எனக்கு இவளைகளை கொடுத்திருப்பதனால எனக்கு எதிராக இருக்கிற அத்தனை சூழ்நிலைகள் ஒருபொழுதும் என் எண்ணத்தை, என் சிந்தனைய, என்னுடைய உணர்வுகளை டேமேஜ் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில நான் ஜெயமாய் எனக்குள் இருக்கிறவரை கொண்டு வெளியே இருக்கிற சூழ்நிலையிலும் நான் ஜெயம் எடுப்பேன். இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஜெயிப்பதற்காகத்தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை புரிஞ்சுக்குங்க. ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ தொந்தரவு? உங்க மூலியமாய் அவர் மகிமை அடைய போகிறார். உங்க பேர் அந்த பூமியெல்லாம் பெருமைப்படுத்த போகிறார். யாருக்கெல்லாம் சவால்கள் வருகிறதோ அவர்களை கர்த்தர் அப்படியே பரிமளத்தா அப்படியே பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார்னு அர்த்தம். அவர் அப்படியே வெளிப்படுத்தி காட்டுறார். எப்போ அவரோடு சார்ந்து அவருக்கு பிரியமாய், அவருடைய சித்தத்துக்கு பிரியமாய் நாம் இணைந்து வரும் பொழுது அவர் மகிமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தனிமையா இருக்கிறேங்க, எனக்கு அப்படியே ஒண்ணுமே கையில காசே இல்லைங்க, எல்லாம் ஒரே போராட்டமாக்குதுங்க. வெளியே இருக்கிறத பார்க்காதீங்க, உள்ள இருக்கிற ஜீவனை பாருங்க, உள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பை பாருங்க, உள்ளே இருக்கிற மீட்பை பாருங்க, உள்ளே இருக்கிற கிறிஸ்துவை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் சொல்றாரு, முழு பரலோகமும் உனக்காக இயங்குகிறது,
முழு பரலோகமும் உனக்காக இயங்குகிறது. முழு தேவ தூதர்களும் உனக்காக இருக்கிறார்கள். உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய சுபிட்சத்திற்காக, உன்னுடைய எதிர்காலத்திற்காக, உன்னுடைய வாழ்வில் அவர் மகிமைப்படும்படியாகத்தான் எங்களை வைத்திருக்கிறார், உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக என்று முழு பரலோகம் இயங்கிறது. அப்படி பாருங்க, உங்களைய அப்படி பாருங்க. சத்தமா ஆமீன் சொல்லாம ஆமீன் ஆமீன். அப்போ யோவான் அங்க தனிமையா இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம பார்த்தா ரோம அரசாங்கம் அவரை பார்த்தா ஒருவேளை தனிமையா இருப்பது மாதிரி தெரியலாம். ஆனால் யோவான் தனிமையில் இல்லை. அவரோடு தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் துணையாயிருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை துணையாய் வைத்திருக்கிறீர்கள்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஏற்ற துணையை அது ஒரு சரியான காலகட்டத்தில் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற துணையை கொடுத்தவரும் அவர்தான். நம்முடைய ஜீவனாலெல்லாம் பரிபூர்ண துணையாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவரும் அவர்தான். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அந்த பரிபூர்ண துணை என் மேலே இருப்பதனால நான் தனிமையிலும் ஜெயமாயிருப்பேன். நான் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயமாயிருப்பேன். எதிர்மறையான சூழ்நிலையிலும் நான் ஜெயமாயிருப்பேன். பயத்தின் மத்தியிலும் நான் ஜெயமாயிருப்பேன். பஞ்சத்தின் மத்தியிலும் நான் ஜெயமாயிருப்பேன். ஒரு சில காரணமில்லாத பாடுகள் மத்தியிலும் நான் ஜெயமாயிருப்பேன். தேங்க்யூ துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. சொல்லலாமே, துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. சொல்லுங்க, நான் தனிமையில் இருக்கிறேன்னு கவலைப்பட மாட்டேன். எனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்பட மாட்டேன். எனக்கு உதவி செய்கிறவர் என் கூட இல்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பரிபூர்ண துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். நான் பலத்தின் மேல் பலன் அடைவேன், சத்துவத்தின் மேலே சத்துவம் அடைவேன், கிருபையின் மேலே கிருபை அடைவேன், தயவின் மேலே நான் தயவை பெற்றுவேன், அவருக்கு மகிமை மேலே மகிமையாய் வாழ்வேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. சொல்லுங்க, அவருடைய நிழலிலே நான் களி கூறுவேன், அவருடைய நிழலிலே நான் அகமகிழ்வேன். அவர் கூட இருப்பதனால எதுவும் என்னைய சங்கடத்துக்குள்ளாக பண்ண முடியாது. எதுவும் என் மனசோர்வு பண்ண முடியாது. நான் எதிலும் நான் அங்கலாய்ப்பட மாட்டேன், அதைரியப்பட மாட்டேன். நான் ஒருபொழுதும் உம்முனா மூஞ்சியா இருக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் களி கூறுவேன், அகமகிழ்ச்சியாக இருப்பேன். அவருடைய பிரசன்னத்தில் துணையாளர் என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நான் ஒரு வினாடி கூட துக்க முகமாய் இருக்க மாட்டேன். பவுல் ஏராளமான உபத்திரவங்கள், பாடுகள் பட்டாரு. அவர் சொல்றார், எப்பக்க நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. மனசு முடிஞ்சு போகாதுங்கிறாருங்க. கலக்கம் வந்தது உண்மைதான், திகில் வந்தது உண்மைதான், ஆனா என் மனசு ஒடிஞ்சு போகாது. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. எதிர்பார்க்காத நபரெல்லாம் எனக்கு துன்பப்படுத்திட்டாங்க, எனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றவங்கள கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கிடையாது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே விழுந்ததும் மடிஞ்சு போகல. எத்தனை பேர் நம்ம வண்டியிலிருந்து கீழே விழுந்திருக்கிறோம், விபத்துக்குள்ளா இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை தாங்கினார் அல்லவா, தூதர்களை கொண்டு கையில் ஏந்தினார் அல்லவா. நம்ம மனசு துக்கப்படாதபடிக்கு, வேதனையின் மேலே வேதனை அடையாதபடிக்கு கர்த்தர் அதை தாங்கினார் அல்லவா, நமக்கு துணையாக இருந்தார் அல்லவா. கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எனக்கு துணையாக இருப்பதினால உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எதுவும் என்னை எந்த இடத்துல என்னை சோர்வுக்குள்ளாக மனவடிவாக முடியாது. இந்த வார்த்தைகளினால தைரியம் முடுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பட்டுங்க.
உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை ஏற்பட்டும். உங்கள் மைண்ட் அப்படியே மறுரூபமாகட்டும், எண்ணங்கள் மாறட்டும், வேத ரகமான வாழ்வுக்கு நேராய் உங்கள் இருதயம் திருப்பப்படட்டும், மாம்சங்கள் ஒளியட்டும், சுய எண்ணங்கள் அழிஞ்சு சாம்பல் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கிற ஈகோ உணர்வுகள், கடினமான எண்ணங்கள் அதையெல்லாம் வேரோடு அப்படி அழிஞ்சு போகட்டும். அவருடைய நற்கந்தமாய் எனக்குள்ளே எழும்பட்டும். எல்லாம் கவனிச்சுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜெயம் உங்கள் வர வர ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் வளர்ந்து மெச்சூர் ஆகணும்னு அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, பேதுரு சிறையில் இருந்தார். பேதுரு சிறையில் இருந்தார். அவங்க ஜெபிச்சது யாரு? சபையார். விடுதலை பேதுரு கிடைச்சது. வெளியே வந்தார், அந்த வீட்டையும் தட்டுறாரு, வார்த்தையை போய் ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். இதே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறையில் இருந்தாங்க. அப்ப ஜெபிச்சது யாரு? என்ன பேசவே மாட்டேறீங்க? ஹலோ, ப்ராசஸ் பாருங்க. இயேசுவின் சீசர் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வாழும் பொழுது ஒரு விதமான இணக்கம், ஐக்கியம், ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படியே வளர்ந்து பவுலுடைய கரத்தில் போகுது. பவுலுக்கு ஒரு 3 டைமென்ஷன் ஊழியத்தை கத்தர் வச்சார். நீ புறஜாதிகளுக்கு இருக்கணும், அப்புறம் ராஜாக்களுக்கு நீ ஊழியம் செய்யணும், யூத மார்க்க அமைந்தவர்களுக்கு ஊழியம் செய்யணும். இத்தனை ஊழியத்தை அவர் நிறைவேற்றினாரா? அத்தனை பாடுகள் மத்தியில் பாருங்க, கையில் விலங்கிடப்பட்டு சிறையில் இருக்கிறாருங்க. அது அவனுக்கு தோல்வியே கிடையல. அதை பார்க்குறாரு, அடித்தாங்க, உதைச்சாங்க, காயம் ஏற்பட்டு ரத்தம் வழியுது, ஒத்தனம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கை விலங்கு போட்டு அப்படியே அந்த விலங்கெல்லாம் பூமியில் அஸ்திபாரம் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை அந்த விலங்கையே உடைச்சிட்டு தப்பிச்சு போனவங்க இருப்பாங்களோ என்னமோ தெரியல. இவங்களுக்கு பயந்த எஃபெக்டான விலங்கு அப்படியே அந்த சட்டத்தில் பூமியோடு நிலத்தோடு அஸ்திபாரம் போடப்பட்ட விலங்கு அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் ஒருபொழுதும் அவங்க மனசை நோகடிக்கலை, தனக்குத்தானே காயப்படுத்திக்கலை. எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரம், நான் ஒரு ஊழியத்தை தானே செய்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு நேராய் குத்தி கொள்ள விரும்பல. அந்த இடத்துல வாயத்திறந்து துதி செலுத்துகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவர்களே ஜெபித்து அந்த இடத்துல விடுதலை ஆகிட்டு வெளியே வராங்க. சார் வெளியே வராங்க. ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி பார்க்குறான். ஐயோ எல்லாம் என்னாச்சு, ஐயோ அஸ்திபாரமே அசைஞ்சிருச்சு, இன்னும் எல்லாம் கைதி ஓடிட்டாங்களாட்டாக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள துணிந்த பொழுது பவுல் சத்தமிடுறார், ஐயோ உன்னை நீயே கெடுதல் ஒன்று செய்து கொள்ளாத, இறப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போகல. அங்கே பேதுரு விடுதலை ஆனோன்னு நேராக தன்னிடத்தை கொண்டு போனாங்க, சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் பவுல் அந்த இடத்துல விடுதலையாகி ஜெயம் பெற்று எதிர்மறையான சூழ்நிலையில் உள்ளே இருக்கிற ஜெயத்தை கட்டவிழ்த்து, உள்ளே இருக்கிற ஜெயம் வெளியே வந்து அங்கே இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையும் ஆளுகை செய்து அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்து அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு தான் போறாருங்க. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எனக்கு இந்த பாடுகளை தப்பிச்சா போதுங்க, தம்புராம் புனியா ஓடியே போடுறேன். எதற்காய் அழைக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றுகிறாராங்க. எவ்வளோ பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெய வாழ்க்கை அப்போஸ்தலனாகிய பவுலின் மேலே இருக்குது. நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் மேலேயும் என் மேலேயும் அதே பெலனை கத்தர் வச்சிருக்கிறார், அதே பெலனை கத்தர் வச்சிருக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, யோவான் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளை ஆவியானவர் பேசுகிறார். அந்த 7 சபைகளுக்குள் இருக்கிற நற்கிரியைகளை பாராட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிற செயல்களை எல்லாம் அவர் கண்டித்து கடிந்து கொள்கிறார். இப்படி வருது. இப்படி வரும்பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைக்கும் 7 வாக்கு தத்தங்கள். இந்த சரித்திர சபைகள் இந்த பூலோகத்தில் 7 காலங்களாக பிரிந்திருக்கிறது. இந்த எபேசு சபை முதல் சபை 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு அடையாளமாக இருந்தது. இந்த காலகட்டம் எதற்கு? இந்த கடைசி 2 பெலதெல்பியாவும் லவோதேக்கேயா சபை, அந்த சபைகளுக்கு அடையாளமாக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த 7 சபைகளுக்கும் 7 வாக்கு தத்தங்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இப்பேற்பட்ட நன்மை, இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஒவ்வொரு சபை பாருங்க. எபேசு சபைக்கு அவர் சொல்றார்,
எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அடுத்தது சிமர்னா சபைக்கு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ உன் இரண்டாம் மரணத்தினால் நீ சேதப்படுவதில்லை. சிமர்னா சபைக்கு. மூன்றாவது சொல்றார், பெர்கமு சபைக்கு சொல்றார், மறைவான மன்னாவை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். தியத்திரா சபைக்கு சொல்றார், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். தியத்திரா சபைக்கு. அடுத்து சர்தை சபைக்கு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரித்து பிதா முன்பாக அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன். வா, இதெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம் பாருங்க. அடுத்து சொல்றாரு, பிலதெல்பியா சபைக்கு சொல்றார், தேவனுடைய ஆலயத்தில் அவனை நான் தூணாக்குவேன். வா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். கடைசியா லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார் பாருங்க, என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அவனை செய்வேன். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்காரும்படி அவர் வாக்கு பண்ணுகிறாராமா. ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தேவ ரகமான ஒரு ஜெய வாழ்க்கையை நான் இந்த பூமியில் வாழ ஆசைப்படுறேன்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இந்த 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 வெளிச்சத்தை யோவான் எழுதுறாரு பாருங்க. பாடுகள் மத்தியில கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். இதுதாங்க ஜெயத்தினுடைய ஆசீர்வாதம். நீங்கள் முதலாவது ஜெயத்தினால நிறைஞ்சு, முதலாவது ஜெயத்தை மதிச்சு கனமா எண்ணி, எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு இருக்கிறார், என் பட்சத்தில் அவர் இருக்கிறார்ங்கிற அந்த வெளிச்சத்தோடு வாழும் பொழுது பாடுகள் கூட உங்களுக்கு வெளிப்பாடாய் மாறிடும். இந்த வெளிப்பாடெல்லாம் எங்க தான் பெற்றுக்கிட்டாரு யோவான்? பத்ம தீவில, சிறைச்சாலையில, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாடுகள் மத்தியில தேவனுடைய தயவு என் மேல் இருக்கிற அந்த வெளிச்சம் இருப்பதனால பாடுகள் அவருக்கு வெளிப்பாடுகளை தந்து இன்றைக்கு நம்ம புஸ்தகத்தை வாசிக்கிறோம். நான் நினைவு கூறுகிறோம், எத்தனை ஆண்டுகள், 2024 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் இந்த புஸ்தகத்தை நினைவுபடுத்துகிறோம், வாசிக்கிறோம். இந்த புஸ்தகம் இந்த வரப்போகிற காரியத்துக்கு நினைப்பூட்டுதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்தும் அந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களை குறித்து அற்புத விதமாய் படம் பிடித்து காட்டுகிறது. ஆமேன். இது நிறைவேறு காலம் சமீபமாக இருக்குது. இது எழுத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நிறைவேறும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறது. இதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட அத்தனையும் நிறைவேறிற்று. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு தனிமையாக இருப்பது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு எல்லாரும் எதிர்ப்பாகவே இருக்கிறாங்க, என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை, என்னை யாரும் உற்சாகப்படுத்துறதே இல்லை, என்னை யாரும் தட்டி கொடுக்கறதே இல்லை, என்னை எல்லாரும் கரிச்சு கொட்டுறாங்க, என்னை அப்படியே திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டிய, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன், அவசியம் புலம்பலை எல்லாம் ஓரங்கட்டுங்க. அவருடைய மகிழ்ச்சியை நிறைவ உங்களுக்குள் இருக்கிற ஜெயத்திலிருந்து மொண்டு எடுத்து நீங்களும் பருகுங்க, மற்றவர்களுக்கும் கொடுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த வசனத்தில் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க தேவனுடைய மெத்தட் எப்படி தேவன் பயன்படுத்துகிறார் பாருங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகட்டும். அப்போ அந்த காலத்தில் யுத்தத்துக்கெல்லாம் எதை தான் பயன்படுத்தினாங்க? குதிரையை பயன்படுத்தினாங்க. நம்ம பார்க்குறோம், அந்த கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மன்னன் அலெக்சாண்டர் நிறையா காரியங்கள் எல்லாம் தகவலெல்லாம் நமக்கு தெரியும். அவர் ஒரு அடக்க முடியாத குதிரையை அடக்கினார்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது பாருங்க. அது மகா அலெக்சாண்டர் புத்திசாலியான காரியத்தை செஞ்சிட்டார், அதனால தான் அடைச்சது என்று நெறியாளர்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னார்னா, அந்த குதிரை யாருனாலே அடக்க முடியல. ஏன்னா அந்த குதிரை துள்ளி குதிக்கும் போது அதனுடைய நிழலை பார்த்தே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்து அது திமிருது.
அந்த நிழலை பார்த்து அது வித்தியாசமாக நடந்துக்குது, திமிருது, ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டாரு அலெக்சாண்டர். அதனால என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த குதிரையை அடக்கிறதுக்கு வரும்பொழுது அந்த நிழல் அதுக்கு வலது பக்கமோ முன்னாடியோ பின்னாடியோ இல்லாமல் அதுக்கு அந்த நிழல் குதிரைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ அந்த நேரத்தை தெரிந்து கொண்டார். அந்த நேரத்தை கொண்டு கட்டவிழ்க்கப்பட்ட குதிரை அங்கே நின்று குதிச்சு குதிச்சு பார்க்குது. என்ன தெரியல, அதுக்கு நிழல் தெரியாதனால அப்படியே அரைஞ்சது பாருங்க. அந்த நேரமாய் பார்த்து அலெக்சாண்டர் போய் அதை என்ன பண்ணிட்டாரு, கரெக்ட் பண்ணிட்டார். இப்படி என்று நெறியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் குதிரைகளை பயன்படுத்தினாங்க யுத்தம். பாருங்க, குதிரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் உள்ளது இருந்துச்சா, குதிரைக்கு நல்ல ஒரு பவர். அதை தேவனே வைத்தார். அந்த குதிரைக்குள்ளே என்னென்ன சக்தி இருக்கிறது, வல்லம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, தேவனே வாயத்திறந்து பேசி இருக்கிறார். அந்த வேத பகுதி தெரியுமா உங்களுக்கு? யோபு எழுதின புஸ்தகத்தை 39ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 39 19வது வசனத்திலிருந்து பாருங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமலும் பாயும், எக்காலம் தொனிக்கும் பொழுது அது நிகி என்று கணைக்கும், யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். நீங்க இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரை ஆடுகளை குறித்து பேசுவார், அப்புறம் மானை குறித்து பேசுவார், அப்புறம் காட்டு கழுதையை குறித்து பேசுவார், காண்டாமிருகத்தை குறித்து பேசுவார். காண்டாமிருகத்தை பேசும்போது, நீ காண்டாமிருகத்தை ஏரில் போட்டு விழுந்துருவையா, அது பலமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதை உனக்கு தேவையானதுக்கு பயன்படுத்துவியா, முடியுமா, உன் சொல் பேச்சு கேட்குற மாதிரி அது நடந்துருமா? காண்டாமிருகம். அதுக்குள்ள வீரியத்தை எல்லாம் கொடுத்தவர் யாருங்க? சொல்லுங்க, தேவன். இந்த குதிரைக்குள்ள அந்த அதிகாரத்தை, குதிரைக்கு அந்த கௌரவத்தை, அந்த 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 மிருக்க, அந்த தைரியத்தை, எதையும் அசட்டேட் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த துணிச்சலை, அந்த குமுறல், அந்த கணைங்கும் பாருங்க, அப்புறம் காலை அப்படியே பறைக்கும் பாருங்க, அப்படியே அந்த மூக்குலேருந்து அந்த காற்று அதை கம்பீரமாக பார்க்கும். அந்த துணிவு, அந்த தைரியம், ஆற்றலை, இந்த சக்தியை கொடுத்தவர் யாருங்க? தேவன். அப்ப சொல்றாரு, அப்பா இதுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பார்த்தே நீ மிரண்டு போகிற, இவ்வளவு தைரியமா, இவ்வளவு ஆற்றலா, இவ்வளவு துணிச்சலா, இவ்வளவு கம்பீரமா, எதிரிகளை பார்த்து பயப்படாம துணிந்து அதனோட எதிர்த்து நிற்கிற அந்த அந்த ஒரு தைரியம், இவ்வளோ ஆற்றலை பார்த்து நீ அசந்து போறியா? இல்லை இல்லை இல்லை, இதுக்குள்ள இருக்கிற ஆற்றலை காட்டிலும் பல 1000 மடங்கு அபார சக்தியை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதுதான் விசுவாசம் என்கிற சக்தி வச்சிருக்கிறேன். இந்த குதிரையவே ஆளுகை செய்கிறவனா தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன். இந்த குதிரைக்கே அவ்வளோ வல்லம் இருக்குது. அந்த குதிரையில் அப்போ நீ எப்படி இருக்கணும்னு அதை நான் கம்பேர் பண்ணல, அதோடு நான் இணைச்சு பேசல. அவர் சொல்றாரு, இந்த குதிரைக்கு ஆற்றலையும் ஜீவனையும் சத்துவத்தையும் பலனை கொடுத்தது நான் சர்வ வல்ல தேவன். அப்போ இந்த குதிரையவே இவ்வளோ வல்லமையா படிச்சேன்னா நான் எப்பேற்பட்ட வல்லமை உடையவன், எப்பேற்பட்ட ஆற்றல், ஞானம், கிருபை உடையவன். அதை எண்ணி பார்த்து நீ இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம், நான் உன்னை படைத்தது குதிரையின் ஆற்றலை மனசுல வச்சு நான் படைக்கல, நான் உன்னை படைத்தது என்னைய வச்சு நான் உன்னை படைச்சேன். என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய சாயலை, என்னுடைய ரூபத்தின்படி நான் உன்னைய படைச்சேன். அப்போ குதிரைக்குள் இருக்கிற ஆற்றல், தைரியம், கௌரவம், அந்த கம்பீரம் அதெல்லாம் கொசுறு. உங்களுக்குள் இருக்கிற விசுவாச ஆற்றல் பெருசுங்கிறாரு. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அபார சக்தி கொண்டது. அது மலைகளை பெயர்க்கக்கூடிய சக்தி.
முன்பா இருக்கிற அத்தனை சவால்களையும் தவிடுபொடி ஆக்குகிற சக்தி. நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்று சொன்னாரு. அந்த அபார சக்தியை கர்த்தர் உங்களுக்கு எனக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப இது வந்து பயப்படாது. குதிரையே பயப்படாமல் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் ஒன்றும் பேச மாட்டேறீங்களே? ஹலோ சொல்லுங்க. குதிரையே பயப்படாது. இங்கே பாருங்க, இது குதிரை வந்து ஒரு டூல், யுத்தத்திற்காக பயன்படுத்துகிற ஒரு டூல். இந்த கம்பீரமான குதிரை நிமித்தம்தான் யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு தேவனுடைய வரையறை கிடையாது. தேவனுடைய எண்ணம் வேறு. இங்கே பாருங்க, அவர் யுத்தத்தை கையாண்ட விதத்தை பாருங்க. இப்போ தாவீது கோலியாத்தை எப்படி ஜெயிச்சாரு? அவருக்கு குதிரை பலம் தேவை, அதை காட்டிலும் அதிக பலம் அவரிடத்தில் இருந்துச்சு. என்ன பலன்? அதான் விசுவாச பலன். அது ஒரு சின்ன கல்லு போதும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, பெலிஸ்தியன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு ஒரு கல்லு போதும். பாருங்க, தேவனுடைய மெட்டீரியல் என்பது நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டு. அவருடைய யுக்தி, அவர் பயன்படுத்துகிற பொருள், அவன் பயன்படுத்துகிற விதம், யுத்தத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிற, ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்டைல் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நம்மளால கிரகிக்கவே முடியாது. மனுஷன் மூளையில போட்டு புழிஞ்சு 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 அலசி அலசி பார்த்தாலும் அவருடைய எண்ணத்திற்கு நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அது ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அவர் செயல்களில் மகத்துவமுள்ள தேவன். அவர் இப்படித்தான் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியுங்கிறது நம்மளுடைய கணிப்பு. ஆனா அவர் இருக்கிறாரு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதையெல்லாம் தாண்டி அவர் யோசிக்கிற காரியங்களை பார்த்தா நம்ம வந்து அப்படியே மெழுகு போல உருகிடணும். ஐயோ ஆண்டவரே, நீர் என்ன ஆண்டவர் இவ்வளோ பிரம்மாண்டமான காரியத்தை ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடுறீரு. ஆமென். நான் சொல்றேன், குதிரை ஒருவேளை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் என்று இங்கே வசனம் சொல்லுச்சுன்னா அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அபார சக்தி 1000,00,000 குதிரைகளுக்கு மேலா இருக்கக்கூடிய அபார சக்தி உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். இது குதிரையே எப்படி கௌரவமாக எதிரியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, அதை அப்படியே காலை தள்ளி அப்படியே பீறிட்டு அப்படியே மூக்கிலிருந்து காற்றை வரவழைச்சிட்டு தான் உடம்புல இருக்கிற அந்த அம்பரா துணியில் இருக்கிற அம்பு வில்லையெல்லாம் சலன்னு ஆட்டி அப்படியே கம்பீரமாக நடந்து எதிரிகளுடைய இரைச்சலை பார்த்து அலட்சியம் பண்ணி அப்படி ஜம்முன்னு நிற்கும் பொழுது அதை காட்டிலும் பல 1000 மடங்கு அதிகமான விசுவாசம் என்கிற அபார சக்தி நமக்குள் இருப்பதனால நாம் அதை காட்டிலும் கம்பீரமாய் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நான் சின்ன விஷயத்துக்கு தொட்டா சினிங்கி மாதிரி இருக்க, ஆமேன். சில ஒரு செடி இருக்கும் பாருங்க, போய் தொட்டு பாருங்க, டக்குன்னு முடிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, வெயில் அதன் மேல் பட்டுச்சுன்னா டக்குன்னு விரிஞ்சுக்கும். அந்த மாதிரி எல்லாம் வேரோடு பிடுங்கி போட்டுருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே உங்களையே தாங்கி பிடிக்கணும், உங்களையே பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டே போகணும். இறக்கவே கூடாது. யாரும் கடினமாக பேசக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, யாரும் சவுண்டாக பேசக்கூடாது. மண்டை மேலே ஒரு கொட்டு வச்சு சொரணை வந்துருச்சான்னு கேட்கணும். இதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் மலை ஏறி போச்சு. புதிதும் ஜீவனுமான அந்த கூர்மையான ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மலைகளை நொறுக்கக்கூடிய உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அபார சக்தி கொண்டது. ஆமென். அதை மனசில் வச்சு நீங்கள் காரியங்களை யோசிங்க, பார்க்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், விசுவாசம் நம்மளுடைய அபார சக்தியாக இருக்குது. அப்போது தேவன் பயன்படுத்துகிற அந்த மெத்தேடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆச்சரியம்தான். பாருங்க, கிதியோனை யுத்தத்துக்கு போக சொல்கிறாரு. அப்பா வாப்பா, யுத்தத்துக்கு போகணும், பட்டயமெல்லாம் ரெடியா, கேடயமெல்லாம் ரெடியா, கவசமெல்லாம் ரெடியா, பட்டயமெல்லாம் தீட்டப்பட்டு இருக்கிறதா, அல்லது அப்படியே துருப்பிடிச்சு கிடக்குதா? என்ன கிதியோன் எப்படி இருக்கிற, உங்கள் ஆட்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படியெல்லாம் பேசல. கிதியோன்ட்ட பேசுறாரு. ஹே கிதியோனே, பராக்கிரமசாலி. அவன் பயந்துட்டு இருக்கிறாங்க சார், ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். மீதியானர் வரப்போறாங்க, அமலேக்கியர் வரப்போறாங்க, கிழக்கத்திய புத்திரர் வரப்போறாங்க.
எல்லாம் வந்து அப்படியே சூறையாடிட்டு போகிறாங்க. கொஞ்சோண்டு நம்ம குடும்பத்துக்கு சந்ததிக்கு இந்த கோதுமை மாவு இருக்குது, கோதுமை தளிர் இருக்குது, அதை அப்படியே அடித்து கோதுமை அவன் வர்றதுக்குள்ளே சுட்டுட்டு எடுத்துகிட்டு ஓடிடலான்னு சொல்லி போட்டு வந்து அவசரமாக அடிச்சுட்டு இருக்கிறாரு. தேவ தூதனானவர் வந்து பேசுகிறார், ஹே கிதியோன் பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. பாருங்க, அவனுடைய ஜெயத்தை தேவ தூதனானவர் அறிவிக்கிறார். என்ன ஜெயம்? பராக்கிரமசாலிய கர்த்தர் இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த வெளிச்சம் தான் முதல் ஜெயம். இந்த வெளிச்சம் தான் முதல் ஜெயம். கிதியோனுக்கு அதை சொல்றாரு பாருங்க, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த 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 தைரியத்தையும் இந்த வெளிச்சத்தையும் அந்த நியாயாதிபதியின் காலத்தில் ஜனங்கள் வளர்த்தி கொள்ள தவறிட்டாங்க. தவறும் பொழுதெல்லாம் சிறைப்பட்டு போகிறார்கள். எப்பொழுது அது உணர்த்துவிக்கப்படுகிறதோ அப்போ ஜெயம் எடுக்கிறார்கள். ஆனா எப்பொழுதும் அந்த நினைவோடு இருக்கிறவர்கள் எதிராய் வருகிற அத்தனை சவால்களையும் அப்பவே ஜெயம் எடுக்கிறார்கள். ஆமென். இப்ப நியாயாதிபதிகளை கிதியோன்ட்ட சொல்றாரு, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ வா மீதியானவரை மிதிச்சு போடுவாய், வா உன் கூட இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் பயந்துகிட்டு இருக்கிறான், அவன் மனசு தடுமாறுது. ஆனா தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனுக்கு யாரும் உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே வரல. தேவதூதன் இறங்கி தாவீதே தைரியமா இரு அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. கோலியாத்தை பார்த்தோன்னு அடிக்கிறான், தைரியம் வருது. கோலியாத்துக்கு முன்னாடி இவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு சொல்ற. எப்படி வந்துச்சு அது? ஏற்கனவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு அனுகூலமா இருக்கிறார், அவர் நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் வானாதி வானங்களும் கொள்ளை கொள்ளாத தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்தை அவ வச்சுக்கிட்டதுனால தான் சிங்கம் வரும்போது வாயை கிழிச்சிட்டான், கரடி வரும்போது துரத்தி போய் அடிச்சு கொண்டுட்டான். ஹலோ, யாரும் அவனை உற்சாகப்படுத்தவில்லை, யாரும் அவனுக்கு தைரியத்தை ஊட்டவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ தூதனானவரும் இறங்கி வரவே இல்லை. ஹலோ, இதுதாங்க மெச்சூர்டு, இதுதாங்க வளர்ச்சி. தேவன் யாரை யுத்தத்திற்கு ரொம்ப சர்வசாதாரணமாய் ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார் என்றால், யாரெல்லாம் முதல் ஜெயத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ, எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீர்கள். முதல் ஜெயம் என்ன? சர்வ வல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் என்னை இருளிலிருந்து பிடுங்கி என்னை வெளிச்சத்தின் இடத்திற்கு, பிதாவின் இடத்திற்கு, அவருடைய பட்சத்தில் என்னை வச்சிருக்கிறார், அவரோடு கூட என்னை உட்காரும்படி செய்திருக்கிறார். இந்த ஜெயத்தின் வெளிச்சம் தாவீதுக்கு இருந்ததுனால கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது சர்வசாதாரணமா ஜெயம் எடுக்கிறான். என்ன பயன்படுத்தின கருவி? என்ன? குதிரையா, பட்டயமா, கேடயமா, வில்லா? ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கூழாங்கலை வச்சு குருவி அடிக்கிற அதே கருவிதான். ஆனா மிகப்பெரிய சாம்ராஜ்யமாய் நிற்கிற பெலித்திய சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கினார். ஹலோ, தேவன் உங்க வாழ்வில் அற்புதம் செய்வதற்கு இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு நடக்குன்னு அப்படி கற்பனை பண்ணாதீங்க. அவர் அற்புதம் செய்வது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான எதுவும் லேசான. அதை மனசுல மட்டும் நினைச்சுங்க. ஐயோ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அவருக்கு அது லேசு, அவர் நடத்துவார். ஐயோ ஆலயம் கட்டணுமே, அவருக்கு லேசு, அவர் நடத்துவார். ஐயோ என்னுடைய கடனெல்லாம் மாறணுமே, அவர் பெருசு, அவர் நடத்துவார். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயம் என் கண் பார்க்க அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, கிதியோனை அழைக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெயம். இந்த ஜெயத்தில் அவனுக்கு ஒரு உறுதித்தன்மை இல்லை, தடுமாறுறார். என்ன ஆண்டவரே, நீ இருந்திருந்தா இப்படியெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் இப்படி செஞ்சுருக்குமா, இப்படியெல்லாம் நடந்திருக்குது, நாங்களாம் யார், நாங்கள் பென்யமீன் கோத்திரம், நாங்கள் சிறிய குடும்பம், அச்சா போச்சான்னு பேசுகிறாரு சார். இந்த முதல் ஜெயத்தின் மேலே உறுதியாக இல்லாதனால அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறார்.
ரெண்டாவது ஸ்டெப்பு என்னன்னா, எதிரி என்ன பேசுறான்னு கேளுங்கிறாரு. எதிரி என்ன பேசுறான்னு கேளுங்கிறார். வாவ்! முதல் ஸ்டெப்பே இருந்துச்சுன்னா, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலைங்கிற அந்த முதல் ஜெயத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர் என்றால், நீங்க நினைத்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியே எதிரி வலுவிழந்து விட்டான். எதிரியினுடைய அத்தனையும் அவன் அப்பவே அழிக்கப்பட்டு விட்டான், அவன் அப்பவே தோற்கடிக்கப்பட்டான். அப்படித்தான் இருக்குது சிஸ்டம், அப்படித்தான் இயங்குது. ஆனா அது நீங்க ஒத்து வரல, நீங்க அதோட இணைஞ்சு வரல. தேவன் எங்கோடு எங்க இருக்கிறாருங்க? இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்க போய் தேவன் இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னு அவிசுவாசமும் சூழ்நிலைக்குரிய காரியங்களும் நிறைஞ்சிருந்ததுனால, தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை விலகல. எல்லா சூழ்நிலையிலும், தனிமையிலும், பத்மத்தீவிலும், பிரச்சனையின் மத்தியிலும், சிறைச்சாலையிலும், விலங்கிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சம் இல்லாதனால தான் தோல்வியை முன்கூட்டியே நீங்க பார்க்க முடியல. நீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா நீங்க தோல்வியை பார்க்கலாம். அப்படியே நீங்க வெளிச்சம் இல்லைனால் கர்த்தர் உங்களை கைவிடல, கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு வரார். உங்களோடு இணைஞ்சு நீங்க புரிந்து கொள்ளுகிற வரை உங்களோடு வர பயணிக்க விரும்புகிறார். ஹலோ, ஆனா வாழ்நாளெல்லாம் எல்கேஜியாவே போயிடாதீங்க. வாழ்நாளெல்லாம் விசுவாசத்தை காட்டுங்க. அவர் விசுவாசத்தில் பிரியப்படுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டலும் வேற சந்தோஷம் இல்லை என்று பரலோகர் பிதா பிரியமாய் இருக்கட்டும், மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். உங்கள் வளர்ச்சியை அவர் விரும்புகிறார், உங்களுடைய பெருக்கத்தை அவர் விரும்புகிறார், அவரை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வராரு. கிதியோனே, அப்படியாப்பா, ஒருவேளை நீ சந்தேகப்பட்டு உனக்கு ஒன்றும் பிடிப்பு வரல, உனக்கு ஒன்றும் கிரிப்பு வரல, உனக்கு ஒன்றும் உறுதி வரலையா, சரி ஒன்று பண்ணுறு, நேரா நீ போய் எதிரிகள் என்ன பேசுகிறான்னு கேட்குறியா? ஒருவேளை அதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாய் பயமாக இருந்துச்சுன்னா உனக்கு துணைக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு பா. என்ன மாதிரி தேவனுங்க. ஹலோ, என்னங்க ஒன்றும் பேச மாட்டேறீங்க? இப்போ ஏற்பட்ட தேவனை பாருங்கள் வேதத்தில். இப்படியெல்லாம் எனக்கு உதவி செஞ்சு என் வெற்றியில் ஜெயத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன். நீ ஒரு எல்லையிலும் தோற்று போகக்கூடாது, ஒரு இடத்திலும் தலைகுனிவாக இருக்கக்கூடாது, ஒரு இடத்திலும் அழுமூஞ்சியாக இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல கவலையோடு கண்ணீரோடு அப்படியே துவண்டு போயிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரையே ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி பாடுகளை பட்டு அவர் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நம்மளையும் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறாரு. இவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார். இதை எண்ணி பாருங்க. ஒரு இடத்துல கூட உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஸோ அவர் இறங்கி வராரு பாருங்க. இறங்கி வந்தோன்னே எதிரி பேசுகிறதை கேட்குறார். நீங்கள் இந்த அதிகாரம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தெல்லாம் பராக்கிரமசாலின்னு சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் வருது பாருங்க. எதிரிகள்கிட்ட போய் பேசுறதை கேட்குறாரு. கேட்டு வந்தோன்னே இவருக்கு தைரியம் வந்துருச்சு. ஆமீன், ஆமீன். நான் சொல்கிறேன், எதிரியினுடைய பலவீனம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியப்படுவீர்கள் என்றால் அதையும் நான் சொல்லுகிறேன். ஆமீன். தேவனுடைய மகத்துவத்தை கண்டு அதை எடுத்துக்கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு முன்னேறி செல்லுகிறது முதல் ஜெயம். ஒருவேளை அதில் உங்களுக்கு தடுமாற்றம், சூழ்நிலையை கண்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, ரெண்டாவது எதிரிகளுடைய அந்த காரியத்தையே, ரகசியத்தையே, எதிரியினுடைய வல்லமை, எதிரினுடைய அந்த ஒரு சக்தி என்னன்னு சொல்றார். ஆமேன். வேதம் நமக்கு எதிரி என்று சொல்லுச்சுன்னா ஒருத்தன் தான் பிசாசு. ஆமேன். சத்துரு. ஏதேன் தோட்டத்தில் விளைச் செய்தவனாகிய அந்த பிசாசு, அந்த சத்துரு, அவனுடைய ரிசல்ட் என்ன? அவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? அவன் கல்வாரி சிலுவையில் தலை நசுக்கப்பட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹலோ, பிசாசு, சத்துரு, அவன் இவன் எதிரி அப்படின்னு எல்லாம் சொல்றோமில்ல. அவன் யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அவனுடைய அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது. எதிரி யார் தெரியுமா? அவன் தலை நசு. இப்போ தலை ஒருத்தனுடைய தலை நசுங்கிருச்சுன்னா கை செயல்படுமா? கால் செயல்படுமா? இருதயம் இயங்குமா? என்னங்க? எதுவுமே. ஏன்? தலை நசுங்கிருச்சு.
தலை இல்லை. சொல்லுங்க, தலை இல்லை. தலை இல்லைங்க. அவன் தலை நசுக்கப்பட்டது. அவன் வல்லமைகளை கர்த்தர் உரிந்து கொண்டார். அவனை வெளியரங்க கோலமாக்கினார். அவனுடைய எல்லா வல்லமைகளையும் மதமாக்கி போட்டார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பாருங்க. சத்துருவினுடைய அடையாளம், வேதம் சொல்லுகிற அடையாளம், வேதம் சொல்லுகிற வர்ணனை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. ஹலோ, எதிரி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிரி மேல இருக்கிற பயத்தை விட்டுருங்க. அவன் எனக்கு இது செய்யறான், அது எனக்கு அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி கிடையாது, கிடையாது. அந்த எதிரிக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? ஒருத்தர் சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அவங்க ஏதாவது மந்திரம் செஞ்சிட்டாங்க பிரதர், பாஸ்டர், என் தொந்தரவுக்கு காரணம் மந்திரம். நான் சொல்ல, இல்ல இல்ல சிஸ்டர், அது உன்னை அணுகாது. நீங்க அதை கேட்டோன்னு சொல்ல, நான் ரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டவன், வேலி அடைக்கப்பட்டவன், பரலோக பாதுகாப்பின் முத்திரை என் மேல இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல இருக்குது, என் கூடாரத்தின் மேல இருக்குது, என் சந்ததியின் மேல இருக்குது, என் உடைமைகள் மேல இருக்கிறது. அதை தாண்டி சத்துரு நுழையவோ தொடவோ அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அது எனக்கு கிடையாதுன்னு எதிர்த்து நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் எதிர்த்து நிற்பது. இல்லைங்க இல்லைங்க பிரதர், ஆமாங்க ஏதோ செஞ்சிட்டாங்களா அட்டாக்குது, எனக்கு காலெல்லாம் உதறுது, எனக்கு தடுமாறு. ஹே, என்ன உதறுது, என்ன தடுமாறுது, என்ன என்ன பேச்சு பேசுறீங்க? கிடையாது, கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை. நான் யூத குலமானால், நான் வார்த்தையை விசுவாசிக்கிறவனானால், வாக்கு தத்துவங்களின் பெற்ற சந்ததியானால், ஆமான் தாழ்ந்து போவது நிச்சயம். நீ தாழ்ந்து போவது நிச்சயம். இதுவரையும் உன்னை காத்த நிழல் கல்வாரி சிலுவையிலே வெளியேறிவிட்டது. உனக்கு இருக்கிற அதிகாரம் வெளியேறிவிட்டது. எதிரியை கண்டுகொள்ளுங்கள். எதிரியுடைய காரியத்தை மனதில் பதித்து வைத்துங்கள். அவன் தலை நசுக்கப்பட்டவன், வல்லமை உரிக்கப்பட்டவன். அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை வெளியேற்றி விட்டார். அவன் உங்களை தொடுவதற்கு ஒரு அதிகாரமும் பரலோகம் கொடுக்கவில்லை என்றால் நான் அதை மதிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை மனசுல பதிய வைங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிதியோன் போய் எதிரிகளை கேட்டாரு. கேட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? சார் சூடாயிட்டாரு. சாருக்கு தைரியம் வந்துருச்சு, உத்வேகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு வந்த மாதிரி ஆயிட்டாரு. கேம்ப் அட்டன் பண்ணி யாரு ஆயிட்டாரு, ஜம்முன்னு ஆயிட்டாரு. அப்புறம் பார்க்குறா, நான் என்ன சொல்கிறேன்னா, சரி யுத்தத்துக்கு போறியா, யுத்தத்துக்கு நான் உன்னை ஷேப் ஆக்குறேன், ஆயத்தப்படுத்துகிறேன், உனக்கு நான் வடிவமைக்கிறேன், என்னுடைய மெத்தேடை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ இப்போ என்ன மெத்தேடு உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய பிதாக்கள் எல்லாம் எப்படி செஞ்சாங்களோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாது. இப்போ நான் அந்த யுக்தியை கொடுக்குறேன், நான் ஐடியாவை கொடுக்குறேன், நான் முறைமைகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்னப்பா எந்த கத்தி எடுக்கட்டும்? கத்தி எடுக்க வேண்டாம், நீ எக்காலத்தை எடுத்துக்கங்கிறார். கேடயத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவரே, இல்லை நீ பானை எடுத்துக்கங்கிறார். அப்புறம் ஒரு தீவெட்டியும் எடுத்துக்கங்கிறார். என்ன ஆண்டவரே, டேய் நான் சொல்றத செய்றா. வா, பானை, தீவெட்டி இந்த பக்கம். சாரே, யுத்தத்துக்கு போவீங்களா நீங்க? ஹலோ, வா. ஆச்சரியிலும் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமான தேவன். அவருடைய ஆயத்தமே அபூர்வமானது, ஆச்சரியமானதுங்க. நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்விலும் அற்புதம் செய்வதில் அபூர்வமான தேவன். சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போய் சில நேரத்தில் ஆலயத்தில் பிரசங்கத்தில் ஜெபம் பண்ணி இருக்கும்போது, ஆராதிக்கும் போது எனக்கு சுகம் இல்லை, நீங்கள் நடந்து போகும்பொழுதே பட்டுன்னு சுகத்தை கொடுக்குற தேவன். பட்டுன்னு அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள். 12 வருஷ போராட்டம் அந்த வஸ்திரத்தின் தொடுதலில் விடுதலையானது. அவர் ஆச்சரியங்க. அவர் சுகப்படுத்துறதுல, தன் மகிமையை வெளிப்படுத்துவதில், தன் பிள்ளைகள் ஆரோக்கியம் அடைவதில், என் பிள்ளைகள் சுகித்து இருப்பதில் அவருக்கு கொள்ள ஆசை.
கொல்லாசை, எப்படியாவது அவங்களுக்கு நான் வந்து நன்மை செஞ்சாகணும்னு சொல்லி அப்படியே ஏங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிங்களோ அந்த அளவில் கீழே இறங்கி காரியத்தை செஞ்சிடறார். ஆமென். அது நம்ம கண்களுக்கு ஆச்சரியம். பாருங்க, எக்காலத்தை எடுத்துக்கிட்டாங்க, தீவெட்டி எடுத்துட்டாங்க. அந்த தீவெட்டியில் பானை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. 300 பேர். அங்கே யாரு? கடற்கரை மணலத்தனையாய் வெட்டுக்கிளி மாதிரி பவுஞ்சாய் அப்படியே அந்த பாளையத்தில் அப்படியே படுத்திருக்கிறாங்க. அப்படியே அந்த யுத்த வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. மேலிருந்து பார்த்தா மிகப்பெரிய சேனை. மீதியானியர், சேயீர் மலை தேசத்தார், அமலேக்கியர், அத்தனை பேர் இருக்கிறாங்க. மூணு தேசத்தினுடைய படைகளை வந்து அப்படி நிற்குது. இவங்ககிட்ட 300 பேர் தான். 100 பேராக பிரிஞ்சு போக சொல்லிட்டாரு. அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க, எப்படி காரியத்தை அற்புத விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த பானையை கொண்டு போகிறாங்க. நான் சொல்லும் பொழுது பானையை உடைங்க, தீவெட்டியை உயர்த்துங்க, எக்காலத்தை ஊதுங்க. ஆமீன். எங்கே ஊதுறீங்களோ அங்கேயே நில், ஓடிடாத, நீ தரிச்சு நில்லுங்கிறார். சாமி, ஒரு யுத்த களத்தில் போய் இங்கே நின்றுக்கிட்டு ஊதுனா அவன் அடிக்க வந்தானே நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி அடிக்கணும் அல்லது தப்பிக்கணும். இவர் சொல்கிறார் அங்கேயே நில்லுங்கிறார். சான்ஸே இல்லைங்க சார். அவருடைய வழிகள் ஆச்சரியமானதுங்க. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற நல்ல தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். ஆமே. அதை உயர்த்துறாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க. ஊதுனொன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவர்களுடைய எண்ணத்தை தொட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய சிந்தனைகளை தொட்டிருப்பார். அதுவரையும் வீரமான இருந்தவங்க இருதயத்தின் ஓரத்தில் பயம் இருந்திருக்க மாட்டாக்குது. பயத்தின் வெளிப்பாடு தான் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, கனவு கண்டுட்டு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, கனவு கண்டுட்டு வியாக்கியானம் பண்ணுறதுனால அந்த பயம் வந்து அப்படியே அவங்கள மேற்கொண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு விதத்தில் சொல்கிறேன், எதிரிகளின் பாளையத்தில் ஒரு அவிசுவாசமான மனநிலை அந்த பாளையம் முழுவதிலும் பரவி போகும். அதே விசுவாசியினுடைய பாளையத்தில் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் பாளையம் எங்கிலும் இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்தில் எல்லாரும் தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கையே போயிருச்சு. ஆனா அவர் மேல் இருந்த தயவு விசுவாசம் கர்த்தர் எல்லாத்தையும் பயணித்து அத்தனை பேரையும் காப்பாற்றினார். அத்தனை பேரும் திருடர்கள், கொலைகாரர்கள், அயோக்கியத்தனம் பண்ண அத்தனை பேர்த்தையும் பவுலின் நிமித்தம் காப்பாற்றப்பட்டார்கள். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? எதிரியின் பாளையத்தில் அவன் தைரியமா நின்றுருக்கலாம், ஒருவேளை கம்பீரமா நின்றுருக்கலாம், வெடிஞ்சா போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு ஜம்முன்னு நிற்கிறான். ஆனா ஒருத்தனுடைய அவிசுவாசத்தின் காவல் காத்து கொண்டிருந்த ஒருத்தனுடைய அவிசுவாச சொப்பனத்தின் வியாக்கியான வார்த்தை பாளையம் எங்கும் பரவிருச்சு. அடிச்ச உடனே அந்த கனவு எல்லாரும் கண்டுட்டு இருப்பானுங்களாட்டாக்குது. அந்த கனவு எல்லாத்துக்கும் போயிருச்சு. அத்தனை பேரும் கிதியோனின் பட்டயமா வந்துருச்சா, ஒரு அப்பம் உருண்டு வருதா, அது வந்து மோதுதா பாறையில், அந்த கூடாரத்தில் மோதா, கூடாரம் விழிஞ்சுதா, ஐயோ நம்ம எல்லாரும் செத்து போயிட்டோமா அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தா டக்குன்னு எக்கால சத்தம் எந்திரிறாங்கண்ணா. எந்திரிச்சோன்னே என்ன நினைவு வந்திருக்கும்? நம்மளை எல்லாம் கிதியோன் போட்டு தள்ள வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவன் பட்டயத்தை எடுக்கிறான், பார்க்குறான், யார் இருக்கிற பக்கத்தில் தான் கிதியோனின் சேனை இருக்குதுன்னு சொல்லி போட்டு சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டாங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி 3 பேர் தங்களை தாங்களே வெட்டி 1 மணி நேரத்தில் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சாட்டாக்குது. ஒருவேளை 3 மணிக்கு இருந்தலாம், 3 மணி நேரத்தில் சாப்டர் க்ளோஸ் ஆகி வெடிஞ்சு போய் நின்று பார்க்குறாங்க, பாளையம் எங்கும் பிரேதங்களாய் கிடக்கிறது. அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். ஆமென். அவர் பயன்படுத்துகிற மெத்தேடு ஆச்சரியமான மெத்தேடுங்க. நீங்கள் அவர் பயன்படுத்துகிற அந்த மெத்தேடுக்கு நேராய் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அது 1000 தடைகள் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எப்படி ஆகிலும் அதை அவர் செய்து முடிப்பார். நான் இதில் ஒருபொழுதும் அவிசுவாசப்பட, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். இதோடு நான் முடிக்கிறேன். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நான் அடுத்த வாரம் தொடர்கிறேன். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
சொல்லுங்க, என் வாழ்வில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்வில் வெற்றியை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை எங்கிலும் சமாதானம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் ஆமென்? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். எங்களுக்கு கொடுத்தமுடைய ஜீவ வார்த்தையாக வித்துக்காய் விதைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயமாகிய நிலத்தில் அது விதைக்கப்படும் பொழுதெல்லாம் ஆவியானுடைய ஊழியம் தாராளமாய் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடைபெறட்டும். விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை வித்து விதை அது மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த விளைச்சல் அறுவடையாய் அவங்களுக்கு கிடைத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து ஆண்டவரே நித்தியமாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ்வதற்கு தேவையான எல்லா பலனையும் கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. சத்தியத்தை அறியும் பொழுது நாங்கள் விடுதலை அறிகிறோம், வெற்றியை அறிகிறோம், ஜெயத்தை அறிகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். யுத்தத்தை கர்த்தர் செய்கிறார், ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஆயத்தங்களையும் அவர் செய்கிறார். அதற்குரிய யுத்தத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கருவிகளையும் கர்த்தர் தருகிறார். எல்லாம் அவருடையது. கல்வாரி சிலுவிலே அவர் பெற்று தந்த மீட்பின் ரட்சிப்பு வெளியேறப்பட்டது எல்லாம் அவருடைய செயல். இந்த பூமியிலேயே அவருடைய ஜெயத்தின் மேலே நாங்கள் நின்று கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆராதனைக்காய் நன்றி. உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரோடும் நீர் பேசு நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தை அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அந்த வார்த்தை அவர்களுக்கு நினைப்பூடப்படட்டும். திரும்ப திரும்ப நினைவு கூறப்படட்டும். உடைய பிரசன்னத்தினால் அந்த வார்த்தைகள் வலுப்பெறட்டும். ஆண்டவரே பலனடையட்டும். அப்படி செய்வதற்காய் நன்றி. உடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.